நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்தியான பச்சை பயிறு லட்டு தாங்க நம்ம செய்ய போறோம். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே ஹெல்தியான உளுந்து லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, திணை லட்டு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வரிசையில ரொம்ப ஹெல்தியான பச்சை பயிறு லட்டு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே Facebook, Instagramல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பச்சை பயிறு லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 1/2 கிலோ, வெல்லம் 800 கிராம், முந்திரி 50 கிராம், பாதாம் 25 கிராம், திராட்சை 20 கிராம், ஏலக்காய் 10, நெய் 200 கிராம். நம்ம பச்சை பயிறு லட்டுக்கு நம்ம பச்சை பயிறு எடுத்திருக்கோங்க. இது நல்லா கிளீனா தொடச்சி எடுத்திருக்கோங்க. நம்ம அப்படி இல்லாட்டி கழுவிட்டு காய வச்சு கூட எடுத்திருக்கலாம். நம்ம பயிறு வந்து நல்ல கிளீனான பயிறு தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதே வந்து ஒரு காட்டன் துணியில போட்டு தொடச்சி எடுத்திருக்கோம். இந்த பச்சை பயிரை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பொன்னிறமா நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும், கருக விடக்கூடாது. அது கூடவே நம்ம கொஞ்சமா முந்திரியும் பாதாமும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். சூடானது பச்சை பயிறு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது வந்து தினந்தோறும் கூட சாப்பிடலாம். அல்லது வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த பச்சை பயிரை குழம்பாகவோ அல்லது சேலட்டில் போட்டோ அல்லது நீங்கள் வடையாவோ எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே இல்லாட்டியும் பச்சை பயிரை சும்மா வேக வச்சு தாளித்து கூட சுண்டலாக கொடுக்கலாங்க. அதுவும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பச்சை பயிர் வந்து சேர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க. நார் சத்து அதிகம் உள்ளது, அதிக சத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இந்த பச்சை பயிறு. நம்மளுடைய குழந்தைங்க பச்சை பயிர் கடைஞ்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது போல தாளிச்சோம்னா இந்த சுண்டல் வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்தியான லட்டா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஹெல்தியான லட்டா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரியில் பாதி சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். பச்சை பயிறு, பாதாமும், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே வறுத்து வச்சாச்சுங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை கேரட் துருவியில் துருவி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, பச்சை பயிறு நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிர் மாவு வந்து நைஸாக அரைச்சிருக்கோம். இது கூட நம்ம துருவி வச்சிருக்கிற வெல்லத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
மாவு எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை பொடி பொடியாக பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வறுத்தது கூடவே அதே நெய்யில் இந்த மாவும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இப்போ நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துருக்கோம். முந்திரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த சூடான நெய்யில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லா மாவுமே சேர்த்து லேசாக வறுத்துருக்கோம். ரொம்ப வறுக்கணுங்கிறதுல ஏற்கனவே வறுத்த மாவு தான். லேசாக சூடானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இளம் சூட்டில் அதாவது கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணி சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு வச்சு லட்டு பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பாதாம் முந்திரி எல்லாமே வறுத்து போட்டு அரைச்சி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நெய் தான் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சுட்டு நீங்கள் ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது பசியோடு வந்தாங்கன்னா இந்த லட்டு எடுத்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு பச்சை பயிறு அதிகமாக சேர்த்தணும். அதுக்காக தான் நம்ம வந்து அவங்களுக்கு பிடித்தமான லட்டா நம்ம செஞ்சிருக்கோம். இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பச்சை பயிறு லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.